புரியுற மாதிரி சொல்லணும்னா சுருக்கமா சொல்லணும்னா இவர் அந்த காலத்து அசோக் செல்வனாவே ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வைஃப் எல்லாம் உட்கார முடியல. ஏன் கீர்த்தி இப்படி போறான், ஏன் கீர்த்தி இப்படி பண்றா அப்படின்னா, படம் நீ சும்மா இரு. எண்டு ஷாட்ல கூட அவர் நிற்பார். ஃபில்ம் பை ஃபில்ம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம், அவர் நிற்பார். எல்லாரும் இவர் தான் ஆவான்னு நினச்சிக்கலாம். Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantaraya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1107 அக்கினம் வரை செல்லும் பிளாக் ஷீப் ரயில் இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ஜே விக்னேஷ் அலுவலகத்திலிருந்து புறப்பட தயாராக உள்ளது. அக்கினம் படத்துக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கும் ட்ரெயினுக்கும் இருக்க நெருங்கிய பந்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கு. அண்ட் இப்போ சாருக்கு அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு. வணக்கம் and welcome to another episode of Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantaraya Ayurveda Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். இன்னைக்கு வந்திருக்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா, சிலர் வரும்பொழுது சந்தோஷத்தையும் சேர்த்து அப்படியே கொண்டு வருவாங்க, சிலர் வரும்போது பாசிட்டிவிட்டி அப்படியே அணைச்சி கொண்டு வருவாங்க. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுது அப்படி உள்ளே வரும்போதே அந்த ஆறாவையும் அந்த எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த அப்பா மகள் காம்போ அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல தரமான படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் அப்பாவாகவும், தரமான படங்கள்ல தரமான ரோல்ஸை எடுத்து நடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணாவும் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க பார்த்து கொண்டாடி சந்தோஷப்படுறதுக்கு என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி சந்தோஷப்படுறதுக்கு வெல்கம் அருண் பாண்டியன் சார் அண்ட் கீர்த்தி பாண்டியன் அவர்கள். ஆர்ஜே விக்னேஷ் சார், உண்மை சார், இது அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவிட்டி நீங்க உள்ள வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு ரயிலின் நொடிகள் போட்டோன்னே இப்ப எனக்கு சார் ரயில் பாட்டுனாவே நீங்க தான் ஞாபகம். நீங்க டான்ஸ் ஆடி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல கொஞ்சம். அவர் அந்த இடத்துல ராம்கி சார் எல்லாம் பார்த்துட்டு இல்லை அது ராம்கி பார்த்தது ஒரு வெகரில் அந்த இது நல்லா இருந்துச்சு. பட் உங்களுடைய அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது நல்லா இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அது போதும். ரொம்ப 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 சந்தோஷம் சார். 1986 தொடங்கின பயணம். ஸோ அதிலிருந்து தொடங்கி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 40 வருஷத்தை நிறைவு பண்ண போகிறீங்க தமிழ் சினிமாவில் அப்படின்றது வந்து, இந்தியன் சினிமாவில் அப்படின்றது வந்து, அதில் எத்தனையோ கேரக்டர். ஒன்று வந்து ஹீரோவாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் டைரக்டராக ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடியூசராக ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தை நிறுவி அந்த டைம்ல வந்து அந்த லோகோ நம்ம எல்லா சிடி டிவிடிலையும் பார்த்துருப்போம், நம்ம பைரசியில தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஐங்கரன் அப்படின்ற அந்த நிறுவனத்தை தாங்கி நடத்தி இன்னைக்கு அதனுடைய அடுத்த கட்டமா ஓன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள இறங்கி இப்படி எத்தனை பரிமாணம் இந்த சினிமாக்குள்ள. அண்ட் அத்தனையும் தாண்டி அக்கேனும் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றிகரமான படைப்பா திரையுறையும் கொண்டு வந்துட்டீங்க சார். எப்படி இருக்கு இந்த என்டையர் திரும்பி பார்க்குறப்ப 39 வருஷத்தை? எனக்கு காலம் போனதே தெரியல. ஏன்னா நமக்கு என்ன தொழில் பிடிச்சிருக்கோ அதிலே இருக்கோம்ல, அதனால அது தானாக காலத்தை தள்ளிட்டு போகுது. இது ஒரு ஓகே நான் பெரிய வீரன் அப்படியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட்டு பிடிச்ச தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு காலம் போனதே தெரியல. எல்லோரும் என்ன அடம் பிடிப்பாங்க, நான் வெறும் நடிக்கத்தான் செய்யணும், நான் வெறும் டைரக்ட் பண்ண தான் செய்யணும். நான் சினிமா நேசிக்கிறவன், எது வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் என்ன நினச்சாலும் என்னை வெளியே தள்ள முடியாது. எது வேணாலும் பண்ணுவேன். எதுவுமே இல்லைன்னா ஃபில்ம் ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர் நான் தான், ஃபில்ம் ஃபைனான்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி நான் தான். ஸோ ஒன்று சினிமா என்னால் பிரிக்க முடியல, இல்லை சினிமா என்னை விட்டு ஓடாது போலுக்கு. நான் அதை கட்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர். சொன்ன அந்த பாசிட்டிவ் ஆரா இன்னும் ஏறிட்டே என்ன 90s கிட்ஸ் ஓஜி ஆக்ஷன் ஹீரோ சார். இவர் வந்து அப்ப திடீர்னு பார்த்தா ஆக்ஷன் படம் பண்ணுவாரு, அப்புறம் அதுல லவ் சீக்வன்ஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் பண்ணுவாங்க, திடீர்னு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க.
புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப நான் சொல்றதை கேட்டு அவரே கொஞ்சம் பெருமைப்படுவார். அப்படியா? இவர் அந்த காலத்து அசோக் செல்வனாவே வந்திருக்காரு. இப்படி ஒண்ணு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. நான் கொஞ்சம் வரப்ப நீங்க இந்த காலத்து அருண் பாண்டி அப்படியே சொல்லுவேன். எஸ், கீர்த்தி பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு அக்கேன முரளிமான பயணம் உங்களுக்கு ரொம்ப சூசியா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நல்லா அப்படி நச்சு நிக்கிற மாதிரி கதாபாத்திரம் நீங்க பண்ண தும்பாவா இருக்கட்டும், கண்ணகி ரொம்ப நோட்டபிளி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடியது எல்லாமே இப்போ அக்கேன முரளியும் அந்த ஒரு போல்டான ஒரு ஹீரோயினா வந்து நிக்கிறவர்களையும் இதுல ஏதாவது ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அதை ஃபார்முலாவாவும் நான் பார்க்கல, இப்படிதான் எடுக்கணும்னு ஒரு நோக்கத்துல பார்க்கல. வர கதைகள்ல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பண்றேன். அது இந்த மாதிரி அமைப்புல வருது, அப்படிதான் நடக்குது. தவிர இப்படிதான் இந்த நோக்கம் தான். எனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை, இது எல்லா இடத்துலயும் சொல்லி எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை, எல்லாமே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ ஒரு டான்ஸராக நீங்க ஆரம்பிக்க எக்ஸாக்ட்லி நான் ஆக்சுவலி ஒரு டான்சர் தான். பட் வரும் இன் 100% எல்லாமே நான் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே நீங்க பண்ணு, எல்லாமே வெற்றிகளா அமையணும் அப்படின்றதுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் அக்கேனம்னுடைய ஸ்பார்க் எங்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் இன்னைக்கு அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப மக்களோட பார்க்குறப்ப எப்படி? உதய்குமார் டைரக்டர் வந்து எனக்கு ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அடுத்த ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதுதான் எங்களோட ஷார்ட் ஃபிலிம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அனுப்பிச்சாரு. அந்த லிங்க் நான் பார்த்தேன். அவங்க ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப அருமையாக டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யாக்கை திரின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன், ஓகே நம்ம மீட் பண்ணலாம், என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பிச் ஃபஸ்ட்டு இது அனுப்பிச்சாங்க, பிச் டெக்கு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணி கதை கேட்டு அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நான் அதை வந்து வேறு ப்ரொடக்ஷனில் மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தற்செயலாக அப்பா அதை பற்றி ஏதோ கேட்டார், என்ன பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு. நான் இது நடக்குதுப்பா, ஐம் ட்ரைங் டு மவுண்ட் த ப்ராஜெக்ட்னு சொன்னப்போ, இல்லை நம்ம ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாம் அப்படின்னாரு. நான் வேண்டான்னு ஃபஸ்ட்டு கேட்கல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரோட டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார். அது நான் கதை கேட்டேன், அந்த ஒன்லைன் கேட்டேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கும் யாராவது எனக்கு பார்த்துட்டு ஃபோன் அரை மணி நேரம் பேசுகிறாங்க அதை பற்றி. ஏன்னா இட் இஸ் ரிக்வயர்டு, இந்த சமுதாயத்துக்கு ரிக்வயர்டு கதை இது. ஸோ இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, என்ன ஏது, ஃபிக்ஷன் நிறைய இருக்குது, பட் அது பேஸ் ஒரு ட்ரூ ஈவெண்ட்டு தான். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, உதய் டைரக்டர் புதுசு, ஆர்ட் டைரக்டர் புதுசு, தென் அப்படியே சொல்லிகிட்டே போனான். லிரிக் ரைட்டர் ஒருத்தர் புதுசு, தென் டயலாக் ரைட்டர் அவரும் புதுசு. ஸோ அந்த ஹோல் டீமே எனக்கு ஒரு அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ லெட் அஸ் டூ சம்திங் ஃபார் த யங்ஸ்டர்ஸுக்காகத்தான் இந்த படமே. பாப்பா சூப்பர் சார். ஏன்னா இன்றைக்கி எல்லா ப்ரொடியூசருமே இவங்களுக்கு மார்க்கெட் இருக்கா, அவங்கள போட்டால் இதில் ஒரு வேல்யூ கிடைக்குமா, இந்த கேன்வாஸை பெருசு பண்ணுங்கள், இந்த பேனரை பெருசு பண்ணுங்கள், முகங்களை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸை சினிமாவில் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தவர், பிஸ்னஸ் தெரிந்த ஒருத்தர், நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொண்டு வருவோம், ஏன் உங்களை வச்சு ட்ரை பண்ணுவோம், இவங்க மேலே பெட் பண்ணுவோன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல சார். தேங்க்யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். இந்த நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி இன்னமும் மெசேஜில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பசங்க. யாரோ ஒருத்தர் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் அந்த கதவு திறந்துடாதான்னு. எல்லா மெசேஜ்களும் திறக்கப்படுறதில்ல, வாசிக்கப்படுறதில்ல. ஆனால் கீர்த்தி பாண்டியனோட மெசேஜ் வாசிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்க மெசேஜ் வரும் மேம். போனா வரும். இல்லை ஒரு எஃபர்ட் போட்டு இப்போ இமெயில் எல்லாம் கூட அனுப்பும் போது அது இன்ட்ரெஸ்டடோ இல்லையோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் அவங்க வந்து இந்த பக்கத்துலேருந்து இருந்த நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஏன் அசோக்கே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில், நான் இஷ்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் இமெயிலில், நேம் த டைரக்டர் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். பட் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல, ஒரு என்கரேஜிங். இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. சூப்பர். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கப்ப மக்களுடைய ரெஸ்பான்ஸ் டு அக்கேனம் எப்படி சூப்பர், அப்படி கணக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி போட்டுருவேன். அது வந்து ஒரு ஏவியாக இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். எஸ் அகல், நானா அதை எடுக்கல, அதுவாக தான் என் கையில் கிடைச்சது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாரு, 9ஆம் தேதி மார்ச் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் பிடிக்கும். இப்போ செம்ம ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்காக இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல படம் எதுவும் பார்க்கல. நான் வந்து இழந்த கைகள்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரோட படம் ஏதோ சிதம்பர ரகசியம் ஒரு படம் வந்தது. அப்போ பார்த்த அருண் பாண்டியனை தான் இப்போ பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. வயசே ஆகாத மாதிரி தான் தெரியுது. கீர்த்தி பாண்டியன் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த படத்தில். ஸோ அந்த படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல் ஆயிருக்காங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் சீட் கார்னரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பண்ணுறாங்க. லேப்ல காலேஜ் படிக்கும்போது இழந்த கைகள் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்போ உள்ள யூத் ஹீரோ இல்லை அவர், நல்லா இருக்கும். அப்போ மூவி டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை இன்னும் நிறையா கொடுங்க எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்திரா எப்பயும் தப்பு பண்ண மாட்டாங்க. உண்மையிலே சொன்னா விக்னேஷ், நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன அருமையாக கட் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் எதுவும் செட்டப் பண்ணலை. நாங்களும் பண்ணலை சார், மக்கள் சொல்கிறதா. இல்லை எனக்கு நான் என்னென்னா, டு பி வெரி ஃப்ரேங்க், நான் தெளிவாக இந்த வாட்டி எல்லாத்தையும் என்ன சொன்னேன்னா, ரிலீஸுக்கு முன்னால் நோ ஆர்டிஃபிஷியல், யாரையும் கம்பல் பண்ணிவிட்டு படம் சரியில்லைன்னா மக்களாக சொல்லட்டும், படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களா சொல்லட்டும். அதுக்கு பணம் கொடுக்கவே மாட்டேன். எப்படி நான் எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்கலையோ அதே மாதிரி தான் படத்துக்கு நான் காசே கொடுக்கல. ஸோ இது ரீச் ஆகும். ஸோ இப்போது நிறைய படம் சொன்னாங்க. இப்போ எனக்கு இதையும் சொன்னாங்க, நடுவில் ஒரு 11 ஒரு படம் வந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க, தவறாக கைட் பண்ணிடுறாங்க. ஆள் செட் பண்ணிவிட்டு இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லி செட் பண்ணிடுறாங்க. ஆனால் நல்லா தரமான படம் வெளியே தெரியாமல் போயிடுது. அது இப்போது ஓடிடியில் பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல படங்கள் அது தானாக உயிர் வரும். அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக வரும். உண்மையிலே உங்களுடைய இந்த எஃபர்ட்ஸுக்கு ஐ மஸ்ட் தேங்க். என்ன கீர்த்தி சொல்கிறேன், வெரி குட். என்டையர் எஃபர்ட் அண்ட் அதுக்கு மேலே வச்ச கட் ஃபீல் வந்து உங்கள் 2 பேரோட சார். அதுக்கு தான் நாங்கள் விஷ் பண்ணோம் உண்மையிலே. ஏன்னா மக்கள் வந்து அதை அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்கன்றது தான் அங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி சார், சில படங்கள் தேட்டரில் பார்க்க முடியாமல் தவற விடப்பட்டாலும் ஓடிடிக்கு வர்றப்ப அதை யாராலையும் மறைக்க முடியாது. அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அக்கேனம் பற்றியும் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் இது போய் சேரதான் போது. வாழ்த்துக்கள். இப்போது என்னுடைய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து சாந்தா வாசுதேவன், அவங்க படம் பார்த்துட்டு தே நோ அஸ், ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வைஃபெல்லாம் உட்கார முடியல. ஏன் கீர்த்தி இப்படி போகிறான், ஏன் கீர்த்தி இப்படி பண்ணுறா அப்படின்னா, படம் நீ சும்மா இரு, படம் சும்மா இரு நீ அப்படின்னா, ஐயோ இது பெரிய தப்பாக இருக்க, வெரி பேட் இது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, வி ஆர் டன் அவர் ஒர்க் வித் சின்சியரிட்டி. நான் எப்போவுமே இவங்ககிட்டயும் சொல்லுவேன், நல்லா படிச்சுட்டு ஃபெயில் ஆகிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வருத்தப்படுவேன். கரெக்டாக இல்லையா? அந்த உழைப்பு இருக்குல்ல, இதில் படிப்பில் மேத்தமெட்டிக்ஸில் வரலையா, இன்னொரு ஃபிசிக்ஸில் வரும், கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ அந்த உழைப்பு தான். அதே மாதிரி தான் நாங்கள் இதை முழு மனசாக உழைச்சிருக்கோம். அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும், மியூசிக் டைரக்டர் எல்லாம் புது டீமு. இன்ஃபேக்ட் ரீரெக்கார்டிங் எல்லாம் நாங்கள் புடாபெஸ்ட்டில் பண்ணோம். இதுக்கு ஆஸ் அ குவாலிட்டியாக நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதையுமே சுருக்காமல் இன்னும் டைம் தரேன், இன்னும் இடம் தரேன், இன்னும் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறப்ப உண்மையிலே அவங்களுக்கு அது ஒரு டெபியூட்டன்ஸ்க்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்படி தான் மியூசிக் வந்து பயங்கரமாக பரத் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒருத்தர் சொன்ன மாதிரி அதை ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அப்படி, அது மாதிரி விஷுவல்ஸ் மேக்கிங் எல்லாத்துலேயுமே இது ஒரு டெபியூட்டன்ஸ்க்கான படமாகவே தெரியல. அதான் அதில் ரொம்ப உண்மை. ஸோ வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்கும். அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் தான், அவங்கள அப்படி தான் நான் கூப்பிடுறது. டைரக்டர், கேமரா, எடிட்டர், மியூசிக்கு எல்லாருமே செட்டில் இருப்பாங்க. அண்ட் அந்த ஃபயர் ஒன்று தெரியும் நம்மளுக்கு. அண்ட் அந்த ஃபயர் அவங்கக்கிட்ட இருக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க டே அண்ட் நைட் தூங்காமல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு வேலை பண்ணிவிட்டு அப்படியே ஷூட்டிங்க்கு உங்களுக்கு தெரியுது. அந்த அங்கே இருக்கும்போது அந்த எனர்ஜி ஃபீல் ஆகும். ஸோ யூ வாண்ட் டு கிவ் யூ 100%. அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன
ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கம்ஃபர்ட்டு நம்ம லைக்கிங் அது எதுவுமே வராது. ஜென்ரலாகவே ஒரு ஆக்டராக யூ ஹேவ் டு பி ப்ரெசென்ட் லைக் தட். பட் இவ்வளோ பேஷனோடு இருக்கும்போது ரியலி ஆல் ஆஃப் தெம் அண்ட் அவங்கள எல்லாரையும் ஹெட் பண்ணுற இந்த ஒரு பர்சன் வேறு இருப்பாங்க அங்கே செட்டில். இவர் குரல் கேட்டாலே அப்படியே எல்லாரும் very sincere workers. Yeah, but I want them to really shine ahead. நிறைய பண்ணணும். ஏன்னா கரப்டே இல்லை அவங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனால் 1008 கரப்ஷன் பண்ணுற. இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு கேமரா இருக்கோ இல்லையோ 10 கேரவன் நிற்கிது. அதெல்லாம் கிடையாது அவங்கக்கிட்ட. எல்லாம் ஒரு லொக்கேஷன் போகணுன்னா பைக்கில் வரணுன்னா எல்லோரும் அந்த லொக்கேஷனுக்கு எல்லாம் ஒரு 10 பைக் வந்துடும். ஸோ எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ் ஆல்சோ நியூ அண்ட் இட் வாஸ் ரியலி நான் உண்மையிலே லவ் பண்ண அந்த பசங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சராக கண்டிப்பாக இவங்க ஒரு மார்க் போடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன சார் இன்றைக்கி மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அது நடக்க தான் போகுது சார். இப்போ வந்து நம்ம இந்த வீட்டு ஹாலில் உட்காந்து ஆல்பம் புரட்டி பார்ப்போம்ல சார். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு முன்னாடி. ஃபோட்டோலாம் காட்டி இது ஞாபகம் இருக்கா, இது நம்ம அந்த மாதிரி நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அதை அப்படியே புரட்டி பார்த்து உங்களுடைய விஷயங்களை அப்படியே மெமரிஸ்குள்ளே போக போகிறோம். அந்த மெமரி லேனில். எஸ் தம்பி அங்கே பாடுற தம்பி எப்படி இருக்காருன்னு. இது எங்கேருந்து எடுத்தீங்க? இளஞ்சோடிகள் படத்தினுடைய 82. எஸ் சார். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். இந்த ஷர்ட் இருக்கா இன்னுமோ? அப்படியா? நான் சொன்னேன்ல. நானும் நடிகர் கார்த்திக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் தென் கலைஞானம் இதுக்கு ப்ரொடியூசர், தேவர் ஃபிலிம்ஸு சின்னப்பா தேவர் எங்கள் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ அவர் என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தில் நீ எங்கேயாவது ஒரு நான் அப்போ தான் இன்ஸ்டியூட்டு படித்து முடிச்சிருக்கேன். இல்லை நாங்கள் பெரிய படம் இதில் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கார்த்திக் இருக்குல்ல நடிகர் கார்த்திக். ஸோ அவர் வாடா மச்சான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதுதான் உள்ளே வர்றப்ப நீங்கள் சினிமா மேலே பயங்கர எப்படி சார் பேஷன், ரொம்ப பேஷன் இருந்துச்சு. வேறு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழி இருந்துச்சு, நிறைய பண்ணுறதுக்கு வழி இருந்துச்சு. பட் சினிமா பேஷனு தெரியாதனமாக காலேஜில் நம்மளை பார்த்து அமிதாப் பச்சன்ட்டாங்க. அந்த உஸ்பு ஏற்றி விட்டு தான். ஸோ அங்கே காலேஜ் ஃபங்க்ஷனு, காலேஜ் இதில் டான்ஸ் ஆடுறது. தென் பாலசுந்தர்னு இப்போ காலையும் பேசினார். அவர் தான் சின்னப்பா தேவரோட மருமகன். அவர் என்ன அங்கேருந்து நீ நாங்கள் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கோம் தேவர் ஃபிலிம்ஸ், நீங்கள் அதில் வாங்க அப்படின்னு அவர் தான் இழுத்து விட்டார். நான் இப்படியெல்லாம் வரமாட்டேன், நான் இதுக்கு உண்டான படிப்பு என்ன இருக்கோ அது படிச்சுட்டு வரேன்னு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்தேன். இவ்வளோ பெரிய வரலாறு இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை சார், அதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் அதை கற்றுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும் சார். ஆமாம், ஏன்னா ஐ வாஸ் வெரி கிளியர். நான் எங்கள் அப்பா ஆர்மி கர்னல். ஸோ நான் அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதினேன் OTS. அது கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்டர்வியூக்கு போகல, நேராக அந்த ஃபிலிம் டெக்னாலஜிக்கு போயிட்டேன். ஏன்னா அந்த உஸ்பு ஏற்றிட்டு நம்மளை நேராக அங்கே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஆர்மி வேஷம்லாம் பண்ணியிருக்கீங்க. இங்கே போலீஸ் ஆர்மி நம்ம உடம்பு பார்த்தாலே சட்டையை கழட்ட சொல்லுவான், பனியனை போட சொல்லுவான். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலேயும் டைலாக் கொடுக்கறதுக்குன்னா ரோப்பெல்லாம் கிடையாது. அப்போ டைலாக் குதிக்க முடியுமா? நான் உடனே குதிக்க முடியும்னு. ஸோ அவ்வளோதான். ஆனால் பாருங்க சார், நீங்கள் அங்கே இருந்தால் கூட ரிட்டையர் ஆகிருப்பீங்க. ஆமாம், இங்கே உங்களை ரிட்டையரே ஆக விடாம உசு பேத்தி விட்டோம். உங்களுக்கு நன்றி. அடுத்த எஸ், இது வந்து ஒரு முதல் முறையாக ஸ்க்ரீனில் உங்களுடைய பெயர் வரும்போது பெரிய ஸ்க்ரீனில் இது மக்களுக்கு தெரியணும்னா ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். அது அந்த பாதிரியாராக இருக்காரு, அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு லைட்மேன். ஓகே. ஸோ அந்த லைட்மேனை பார்த்தா எங்களுக்கு அப்போ பாதிரியார் கரெக்டாக மாட்டலை. ஸோ அவரை பார்த்த உடனே நான் கூப்பிட்டுட்டு அவரை இது ட்ரெஸ் போட்டுட்டு எண்டு ஷாட்டில் கூட அவர் நிற்பார். ஃபில்ம் பை ஃபில்ம் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அவர் நிற்பார். எல்லோரும் இவர் தான் ஆவான்னு நினச்சி கிளாப் எடுத்தாங்க.
அவர் பேர் சுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர். ஆனால் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு படம் கற்றுக்கிட்டு வர்றவங்க என்ன மேஜிக்கை ஸ்க்ரீனில் பண்ண முடியும்னு காட்டின படம் வந்து ஊமை விழிகள். அதனுடைய ஸ்டார்ட்ல சார் அது. ஆமாம், இல்லை பட் எங்களை அப்போ யாருமே மதிக்கவே இல்லையே. ஆமாம், ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லைட் இந்த பக்கம் போட்டுட்டு ஷூட்டிங் இங்கே நடக்கிறோம், அதுதான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. ஏன்னா நாங்கள் பவுன்ஸ் லைட்டில் தான் ஷூட் பண்ணுவோம். அப்போல்லாம் பவுன்ஸ் லைட்டெல்லாம் கிடையாது, மூஞ்சில் ஆர்க் லைட்டு சும்மா எரிகிற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ ஃபில்ம் படிச்சுட்டு வந்தது. அது இல்லாமல் ஆவானன் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் வரும்போது, நீங்கள் எல்லாம் சினிமா படித்து என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, எங்களை மாதிரி யார்கிட்டையாவது வந்து அசிஸ்டண்ட்டாக தான் சேர போகிறீங்கன்னா, சாமி அவர் என்கிட்ட சொன்ன, சாமி நம்ம படத்தில் யாருமே சினிமா தொடர்பே இருக்கக்கூடாது, அப்படி இருந்து தான் எல்லா டெக்னீஷியனும் எல்லாருமே புதுசு. அதுதான் இப்போது அவரை உசுப்பேற்றினதுனால வந்தது தான் ஊமை விழிகள். அது வந்தது தான் அக்கேனம் வந்திருக்கிறதும் அதே தான். இது யாருமே பழசு கிடையாது, யாருமே ரெகுலர் சினிமாவில் கிடையாது. நான் சொல்கிறேன், நான் எடிட்டர் மட்டும் இல்லை, ஈவன் என்னுடைய பொண்ணாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அவளும் புதுமுகம். டைலாக் ரைட்டர், இதுக்கு முன்னால் எங்கேயும் டைலாக் பற்றி பேசினதே கிடையாது, நீ தான் டைலாக் ரைட்டர்னு அவர்கிட்டக்கும். பட் எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் ஒரு கைடாக இருந்தேன். அன்றைக்கி ஆபாவனன் கைடாக இருந்தார், இன்றைக்கி நான் இதில் இருந்தேன். 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை நினச்சாலே அந்த கிளவியும் அந்த மணியும் அந்த குதிரையும் வந்து நம்மளை பயமுறுத்திட்டு சூப்பர் 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 உட்காந்து பேசுகிற அளவு. தம்பி டிப்ரெஸ் ஆயிர வேண்டாம். Black Sheepோட ஸ்பெஷாலிட்டியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாங் வரும். இந்த பாட்டோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? அது இந்த உலகத்தில் எப்பவும் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை, பகல்னா இரவு இருக்கும். ஸோ மாறிட்டே இருக்கிறதுல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பிக்கை தான் இந்த பாட்டு. ஸோ அதுதான் இது. அதில் ஒரு மவுத் ஆர்கன் பீஸ் இருக்கும். அது நான் அமிதாப் பச்சன் படம் பார்த்துட்டு ஷோலையிலெல்லாம் மவுத் ஆர்கன் வாசிச்சிருப்பார்ல, அது மாதிரி ஆபன்ட்டு பேசணுன்னா, சாமி நீங்கள் மவுத் ஆர்கன் வாசிங்க, அதில் இருக்கும் அந்த பீஸ். தெரியுமா உனக்கு? ஐயோ மவுத் ஆர்கன் இந்த படம் பயங்கரமாக எல்லா விதத்துலையும் சார், ஒரு பாட்டுலையும் வந்து சூப்பர். அடுத்து இன்னைக்கு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் கூட இந்த படம் ரொம்ப பிடிக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாலே சாமி நைட்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும் போங்க அப்படின்பாரு. நான் போய் எங்கேயாவது தேடி எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து நைட்டு அந்த நிலை மாறும் உலகில் திருப்பி மவுத்தருவேன். நான் டான்ஸ் ஆடினா எல்லாரும் சிரிப்பாங்க. லேட்டராக தான் ரியலைஸ் பண்ண நான் டான்ஸ் ஆடுறது வந்து இவங்க சிரிக்கிறதுக்கு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அப்படி வச்சுட்டு அவளை தூக்கி போட்டு வச்சு டக்குன்னு வருவா. சரி, இது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை யார் எந்த குழந்தைகள்? ஒன்னெல்லாம் தம்பி பண்ண முடியாது. இதே மாதிரியான அட்ராசிட்டியான உணர்வுபூர்வமான பல செக்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸை முழுமையாக பார்க்கணுன்னா Black Sheep Value OTTல இருக்கு, போய் பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்னா Black Sheep Cinemas சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.